அப்படியே தெரிந்து கொண்டேன் சாமி. ஆமா, அறிந்துவிட்டாயா? அது தவிரமா அப்படி இருக்க இன்றும் இறக்கப்பட்ட நீரநாயிரம் பறக்கப்பட்ட பயணியார ஜீவதந்தங்களுக்கெல்லாம் பணியளிக்கக்கூடிய பரமேஸ்வரன் என்று அறிந்தாயா? அறிந்தேன் சுவாமி. அப்படியா? அறிந்தாயா? ஏண்டா தில்லையில நடனமாடும் தேவர்களும் போட்டி ஒண்ணு வைத்துக் கொண்டார்கள். ஆமா, அந்த போட்டியிலே இல்லையிலே நடனமாட யார் அதிக அழகு நடன பேட்டியில் யார் விளைகின்றார்களோ அவர்களே உயர்ந்த அளவு என்று சொன்னார்கள். ஆம்பளை எத்தனை டான்ஸ் போட்டாலும் பிடிக்காது. பொம்பளை ஒரே டான்ஸ் போட்டா எல்லாம் கைது, எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்படியே ஆண்களா பெண்களா போட்டி போட்டி எப்படியா? பார்வதி அம்மா ஆனவள் பராசக்தி. ஆமா, பயங்கரமாக 4 மணி நேரம் ஓடுது. அதை பார்த்தார்கள். கடைசி சேர்ந்து நடனம் ஆடுகின்ற போது இல்லைங்களே
ஆண்கள் பக்கம் என்னையை தளபதியாக வைத்தார்கள். அப்படியா? ஆமா. இந்த அம்மா கிட்ட யார் ஆட முடியும், நீதான் ஆடினாதான் ஆட முடியும் சொல்லிட்டு எல்லா குடிக்கோர்களும் சேர்ந்து ஆண்கள் பக்கம் என்னையும் பெண்கள் பக்கமும் உமா பார்வதியும் நிறுத்தினார்கள். நடனம் ஆடுவதற்கு பெண்கள் சார்பாக ஆண்கள் சார்பாக இருவரும் சேர்ந்து நடனம் ஆடினோம். ஆடுகின்ற பொழுது என்னுடைய ஆட்டத்திலே என்னுடைய ஆட்டத்திலே கல்வி எண்ணக்கூடிய சர்வமானது தாங்க முடியாமல் சர்வமானது கீழே விழுந்து விட்டது. இது விழுந்து கொண்டு மத்தாளம் கொட்டுகிறார். யாரு? என்னுடைய மகன், பெரிய மகன் ஆடிக்கொண்டிருந்தோம். அப்படி ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சர்வமானது விநாயகருடைய தும்பி கையில போய் ஆசியின் வழியாக இதுக்கு இவரு வழி தாங்க முடியாம